வணக்கம் மக்களே, சேனல் 5 சினிமா பார்த்துட்டு இருக்கீங்க. நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா பேசிகிட்டு இருக்கேன். நேற்று எதிர்பாராத விதமாக ஹாலிவுட் சைட்லேருந்து நிறைய ட்ரைலர் இல்லை டீசர்ஸ் அப்டேட்ஸ் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. அதில் முக்கியமாக என்னுடைய கவனத்தை ஈர்த்தது தான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 5க்கான ஒரு அப்டேட்ஸ். அந்த வீடியோவில் என்னென்ன சொல்லியிருந்தாங்க, என்னென்ன காமிச்சிருக்காங்க இன்ட்ரெஸ்டிங்காக அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்க போகிறோம். சரி, நம்ம ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கலாம், அந்த டீசர் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் நினைக்கலாம், எங்கடா மொத்தமே 30 செகண்ட் தான்டா சீசன் 5ஓடதை காட்டியிருந்தாங்க, மற்றது ஃபுல்லுமே இதுக்கு முந்தின சீசன்ஸோட மாண்டேஜஸாக தான் இருக்குது, அதில் என்ன பெருசாக பார்க்குறது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸ். அந்த விஷயத்தில் இருந்தே போயிடும். அதாவது இந்த ஃபினாலே 3 வால்யூமாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வால்யூம் 26 நவம்பருக்கும், செகண்ட் வால்யூமை கிறிஸ்மஸுக்கும், தேர்ட் வால்யூமை நியூ இயருக்கும் பிரிச்சிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி சீசன் எல்லாமே மொத்தமாக தான் ரிலீஸ் ஆச்சு. ஒரே நாளில் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஒரே வாட்சில் பார்க்குற மாதிரி தான் ரிலீஸ் ஆயிருச்சு. இந்த ஃபினாலேயை 3ஆக பிரிச்சிருக்கிறது ஓகே, இன்னும் நிறையா பிரித்து போடுவோம், வாட்ச் ஹவர்ஸ் நிறையா வரும் அப்படின்னு நினச்சாங்களோ என்னமோ தெரியல. இதை 3 வால்யூமாக பிரிச்சிருக்காங்க. அதுவும் என்ன சொல்கிறது, 1 மாதம் கேப் இருக்குது. இது நவம்பர், டிசம்பர், அதுக்கப்புறம் அடுத்து ஜனவரி 1ஆம் தேதி தான் ஃபினாலே நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் ரிலீஸ் டேட் கன்ஃபர்மேஷன். இப்போது அந்த டீசருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தோடனே வில் கிட்ட அவங்க அம்மா சொல்கிற ஒரு ஷார்ட்டில் இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. உனக்கு அந்த நாள் ஞாபகம் இருக்கா, நீ தொலைஞ்சு போயிட்ட அந்த நாள், அன்னைக்கு தான் இது எல்லாமே ஆரம்பிச்சது அப்படிங்கும்போது, அந்த ஃபஸ்ட்டு சீசன்லேருந்து 4வது சீசன் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த எல்லா மாண்டேஜஸுமே ப்ளே ஆகுது. வில் தொலைஞ்சு போய் அந்த அப்சைட் டவுனுக்குள்ளே போய் அந்த அப்சைட் டவுன் அந்த ஒரு டைம் பீரியட்லேயே ஸ்டெக் ஆகி அது எல்லாமே நடந்து முடிஞ்சு இப்போது இந்த ப்ரெசென்ட்டில் நிற்கும்போது நமக்கு 4வது சீசன் எண்டிங்லேயே பார்த்துருப்போம். அப்சைட் டவுனும் இந்த ஒரு வேர்ல்டும் பிளண்ட் ஆகிடுச்சு, மிக்ஸ் ஆகிடுச்சு. அப்சைட் டவுன் இங்கே கான்குயர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கிளிஃப் ஆங்கிள், பயங்கரமான ஒரு கிளிஃப் ஆங்கிளில் தான் முடிச்சிருப்பாங்க. இது அது கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறமா, கண்ட்ரோல் பண்ணி இந்த மக்கள்லாம் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, அந்த அப்சைட் டவுன் வந்ததுக்கு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, என்னென்ன மாதிரி போகுது அப்படிங்கிறத இது எப்படி கன்வே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது சுத்தமாக புரியல. அந்த விட்ட இடத்துலேருந்தே ஆரம்பிக்க போகிறாங்களா? ஏன்னா அந்த கேரக்டருக்கு நடித்த ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே அப்போ இருக்கிறத விட இப்போ கொஞ்சம் ஏஜ் டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்கும், ஒரு டைம் ஜம்பும் இருக்கும் இந்த சீரீஸில் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது எப்படி கன்வே பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு க்யூரியஸ் இருக்குது. அதாவது கன்வே பண்ணிடுவாங்க, அதுக்கு அடுத்த கதைகள்லாம் டக்கு டக்குன்னு போயிடும். ஸ்டார்ட் எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. அதை மட்டும் நம்ம பொறுத்திருந்து பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நான் பயங்கர க்யூரியஸாக இருக்கேன், இது எப்படி மேட்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு பீட் சவுண்டு மாதிரி தான் இந்த டீசர் மொத்தமே இருந்துக்கிட்டு இருக்குது. கதவு தட்டுற சத்தம் மாதிரி பீட் சவுண்டில் தான் இந்த டீசரே கட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஷாட்டுமே, ஒவ்வொரு ஷாட்லேயுமே ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் நமக்கு ஒளிஞ்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வில்லவங்க அம்மா அவங்க கையில் ஒரு ஹேக்ஸோட பின்னாடி 2 பேரை வச்சு சேஃப்டியாக ஒரு டென்னுக்குள்ளே இருக்க மாதிரி தான் இருக்குது. ஒரு இதுக்குள்ள இருக்காங்க. அந்த ஆப்போசிட்டில் அடுத்த ஷாட்டே பார்த்தீங்கன்னா, அந்த கதவை ஏதோ ஒரு க்ரீச்சர் தட்டி உடைக்க ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. மேபி அந்த க்ரீச்சர்கிட்டேருந்து இவங்க தப்பிக்கிறாங்களா, இல்லை அந்த க்ரீச்சரை ட்ராப் பண்ணி கொலை பண்ண பார்க்குறாங்களா அப்படிங்கிறது தெரில. அது எந்த மாதிரியான க்ரீச்சர் அப்படிங்கிறதும் தெரில. அது டெமோ கார்கனா, டெமோ டாக்ஸா, இல்லை டெமோ பேட்ஸா, இல்லை வேக்னாவே வந்திருக்காப்லையா அப்படிங்கிறது என்னன்னு தெரில. வேக்னாவை இந்த ஒரு டீமோட இறக்கி விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். டீம்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது. இந்த சீசனில் இப்போ 3 வால்யூமாக பிரிச்சிருக்காங்க இல்லையா, 3 டீம்ஸை நம்ம தனித்தனியாக ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இப்போது வில்லவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, இவங்களும் மைக்கு இந்த டீம் எல்லாம் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு டீமாகவும், நம்ம கிங் ஸ்டீவும் டஸ்டின் அவங்க 2 பேரும் ஒரு டீமாகவும், இந்த பக்கம் ஹாப்பரும் லெவனும் இவங்க 2 பேரும் ஒரு டீமாகவும், மொத்தம் 3 டீம் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிய வந்திருக்கு. இந்த டீசர்லேயே இந்த 3 டீமையும் காமிச்சிட்டாங்க. மொதல் இந்த டீம் காமிச்சிருந்தாங்களா, இவங்களை தனியாக ஒரு ஷாட்டில் எல்லாரும் யார் யார் இந்த டீமில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் மொத்தமாக காட்டிட்டாங்க. இது இல்லாமல் மேக்ஸை பார்த்துக்கிட்டு மைக் ஹாஸ்பிட்டலில் இருக்காப்புல. மேக்ஸ் இன்னும் கோமாவில் தான் இருக்காங்க, அங்கேருந்து ரிலீஸ் ஆகப்படலை அப்படிங்கிற மாதிரி, கோமாலிருந்து எந்திரிக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அவங்க எந்திரிப்பாங்களா இல்லை அவங்களும் இறந்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இந்த சீசன் பார்த்தா தான் தெரியும். இந்த 3 டீம் இருக்காங்களா, ஃபஸ்ட்டு டீமில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டியாச்சு. அவங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு க்ரீச்சர் இருக்க மாதிரி தான் தெரியுது. சுற்றி இருக்க லைட்ஸ் எல்லாமே பயங்கரமாக பிளிங்க் ஆகுது. இந்த பக்கம் 11 இருக்க சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது. அந்த பக்கத்தில் ஹாப்பரும் இருக்காரு, பயங்கரமாக தாடியெல்லாம் வச்சுட்டு சூப்பராக வந்திருக்காரு. 11 பயங்கரமாக கத்துற மாதிரியான ஒரு ஷாட் இருக்குது, ஃபுல்லாக ரெட் அடிச்சிருக்காங்க மூஞ்சியில். அதுவும் ஒரு பயங்கர டென்ஸான ஒரு சீனாக தான் தெரியுது. இந்த பக்கம் தலைமை கிங் ஸ்டீவையும் டஸ்டினையும் பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு விஷயத்த வானத்தை நோக்கி அப்படி அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அதில் டஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா முகம்லாம் செம்மையாக அடி வாங்கியிருக்கீங்க. ஒரு பெரிய ஃபைட்டுக்கு அப்புறம் தான் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த இடம் அப்சைட் டவுனா இல்லை நம்மளோட வேர்ல்டா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா சுற்றி வெயின்ஸ் இருக்குது, அப்சைட் டவுன்லேயும் வெயின்ஸ் இருக்கும். ஸோ 4th சீசனில் கடைசியில் அப்சைட் டவுனும் மெர்ஜ் ஆகிட்டனால நம்ம உலகத்துலேயும் வெயின்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது அப்சைட் டவுனா இல்லை நார்மல் வேர்ல்டா அப்படிங்கிறது நம்ம பார்த்தா தான் தெரியும். அதுக்கு அடுத்த ஷாட் பார்த்தீங்கன்னா
ஒரு பெரிய வால் மாதிரியான ஒரு ஒரு கூடு மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து காட்டியிருக்காங்க. அந்த வெயின்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கூடு மாதிரியான அமைப்பு வந்து கட்டியிருக்காங்க. அங்கே அதுக்குள்ளே ஒரு லார்வா பேக் அப்படிங்கிற மாதிரி நிறைய சேம்பராக இருக்குது. அங்கே 2 பேர் வந்து லைட் அடிச்சு நின்று பார்க்குற மாதிரியான ஒரு சீன் வந்துருக்கு. அதில் ஒன்று பொண்ணு ஒன்று பையன் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஜூம் பண்ணி பார்க்கும்போது தெரியுது. இது லெவன் ஹாப்பர் அவங்க 2 பேரோட டீமாக இருக்குமா இல்லை வேறு யாரும் இருப்பாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியல. நம்ம சீரிஸ் பார்த்தோம்னா தான் தெரியும். அப்புறம் அந்த சேம்பராக இருக்குது இல்லையா, அங்கேருந்து தான் டெமோகார்கனோ இல்லை டெமோடாக்ஸோ அவங்கெல்லாம் வந்து உற்பத்தியாகி வராங்க அப்படிங்கிற மாதிரி காட்டப்படலாம். ஏன்னா அவங்க எப்படி அந்த கிரியேச்சர்ஸ்லாம் வந்து எப்படி பிறக்குது, எப்படி வந்து உருவாகுது அப்படிங்கிறத வந்து இதுக்கு முன்னாடி இந்த சீசன்லேயும் காட்டல. மேபி இந்த சீசனில் எப்படி இந்த ஒரு சேம்பருக்குள்ளே இருந்தால் வருதுங்க கிரியேட் ஆகி அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்கப்படலாம். இன்னொன்று இந்த டீசரில் எங்கேயுமே வந்து வேக்னாவை காட்டலை, பட் வேக்னாவை டீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி 4th சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸை பிடிக்க வரும்போது அந்த ஷார்ட் மொத்தமே வந்து ரெட்டாக தான் இருக்கும். ஸோ ரெட் கலர் எந்த இடத்துல ஓவர் சேச்சுரேட்டடாக பயங்கரமாக இருக்கும், அந்த இடத்துல வெக்னாவுடைய டீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்த சீசன்கள்லாம். இந்த சீசன்லேயும் இந்த ஒரு டீசர்லேயும் நிறைய இடங்களில் அந்த ரெட் ஷேடு வந்து இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 11 கத்துற அந்த ஷாட் இருக்குது தெரியுமா, அதுலேயும் ரெட் ஷேடு வந்து அதிகமாக இருக்குது. இதுக்கப்புறம் இன்னொரு ஷாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் கடைசியில் வந்து அந்த நம்ம வில் பயாஸ் வந்து பயங்கரமாக கத்துவாப்பில் ரன் அப்படின்னு சொல்லி, அந்த இடத்துலையும் அவர் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படி ஒரு ரெட்டு வந்து ஃபில் ஆகுது. இதுக்கப்புறம் ஒரு கீழே அந்த ஃப்ளோரை வந்து உடச்சிட்டு ஒரு மிருகம் வந்து மேலே வருது, ஒரு க்ரீச்சர் மேலே வர்ற மாதிரி இருக்குது. சுற்றி வந்து ஆர்மி ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க. இதுக்கு ஆர்மி ஆஃபீஸர்ஸ் இப்போ திடீர்னு இப்படி இத்தனை பேர் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அந்த 4th சீசன் இன்னிங்லேயே வந்து மொத்த டவுனுக்குமே தெரிஞ்சிருச்சு அப்சைட் டவுன் ஒன்று இருக்குது, இப்படி ஒரு விஷயம் வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி, இப்படி ஒரு கேட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு இந்த ஹாக்கின்ஸை சுற்றி அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக ஆர்மி வந்து இன்வால்வ் ஆகிருக்கலாம். அப்போ அந்த ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஒரு ஃப்ளோரை வந்து பார்க்கறதுக்கு வந்திருக்கலாம். அந்த ஃப்ளோருக்கு கீழேயும் ஒரு ரெட் கலர் லைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட் கலர் வேக்னாவோட டீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. எப்படா வேக்னா தான் போன சீசன்லேயே வந்து கருகிட்டான், வேக்னா வந்து இறந்துட்டான் இல்லை காணாமல் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் வேக்னா வந்து எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா ஒரு தியரி வந்து இருக்குது. அந்த தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேக்னாவுடைய ஒரு பர்சன்டாஜ் ஒரு பார்ட் ஆஃப் த உயிர் வந்து வில் பயாஸுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி வந்து இப்போது சோஷியல் மீடியாவில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. அது ஏன் அப்படின்னீங்கன்னா, வில் பயாஸ் ஃபஸ்ட்டு எப்போ தொலைஞ்சு போனாரோ, அவர் எப்போ அப்சைட் டவுனுக்கு போனாரோ அந்த ஒரு டைம் பீரியடில் தான் அப்சைட் டவுன் வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி அவர் அங்கே போன எல்லாருமே வந்து செத்துருப்பாங்க அதுக்கு முன்னாடி. ஆனால் இவரை மட்டும் அந்த டெமோ கார்கன் வந்து எதுவுமே வந்து பண்ணியிருக்காது. அப்சைட் டவுன்லேருந்து தப்பிச்சு வெளியே ஃபஸ்ட்டு சர்வைவ் ஆகி வெளியே வந்த ஒரு ஆளாக வந்து இவர் தான் இருப்பாப்புல. அவர் வாய்க்குள்ளே இருந்து வந்து அந்த ஸ்லக் வந்து வந்திருக்கும் இல்லையா, ஃபஸ்ட்டு சீசனோட எண்டிங்கில் ஒரு டெமோ டாக் வந்து கிரியேட் ஆகி வந்திருக்கும். ஸோ வேக்னாவோட ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் வந்து வில்லுக்குள்ளே இருக்கலாம், அவள் வில்லை கொன்னாதான் வேக்னாவை கொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளே வந்து போகலாம். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, ஹாரி பாட்டரில் இந்த மாதிரி ஒரு தீம் தான் வந்திருக்கும். வால்டர்மோர்ட் கொல்லணும் அப்படின்னா ஹாரி பாட்டர் சாகணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு தியரி தான் இங்கேயும் கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இது இப்போதைக்கு ஒரு தியரியாக தான் இருக்குது. ஸோ ரிலீஸ் ஆகும்போது தான் இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி வில்லை கொலை பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கே தெரியும், வில் வந்து மைக்கிலோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அந்த 4 பேரில் மைக்குக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஆள்னா வில்லு தான். இதுக்கப்புறம் மைக்குக்கு இன்னொரு க்ளோஸான ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவனும் வில்லும் அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் வந்து இப்போதைக்கு பழகிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பிரதர் சிஸ்டர் பாண்ட் வந்து அவங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ அப்போ வில்லை கொள்வது அப்படின்னு வந்தால் அது லெவனாக தான் இருக்கும். அப்படி ஒரு சீன் வந்து ப்ளே பண்ணாங்க அப்படின்னா அது பயங்கர எமோஷ்னலான ஒரு இம்பேக்டை வந்து ஆடியன்ஸ் மத்தியில் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு Stranger Things ஃபேன்ஸ் மத்தியில் வந்து பயங்கரமான ஒரு இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரைட்டிங் போகுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்க வேணும். இது எல்லாத்தையும் வந்து தான் இந்த ஒரு டீசரில் வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீசன் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலோடு இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 3 வால்யூமாக பிரித்து கொடுக்கறது நல்லதா, இல்லை வந்து ஒரே வால்யூமாக விட்டுருந்தா நாங்கள் ஒரே நைட்டில் உட்காந்து பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சைனிங் ஆஃப். பாய்.